ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை நேர்காணல் எடுக்கிறதுக்காக உங்களை சந்திக்க வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு கொடுத்தா அதை நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறோங்க. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா மங்களம்பேட்டை போஸ்ட் கர்ணத்தன் கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். ஓகே. கர்ணத்தன் கிராமத்தில் 5வது வரைக்கும் அங்கே படித்தேன். 6வதுலேருந்து 11வது வரைக்கும் மங்களம்பேட்டை ஹைஸ்கூலில் படித்தேன். அதன் பிறகு ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் விருத்தாச்சலம் காலேஜில் படித்தேன். பிஎஸ்சி நியூ காலேஜில் மெட்ராஸில் படித்தேன். எம்ஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தேன். லா மெட்ராஸ் லா காலேஜில் படிச்சுட்டு என்னுடைய ப்ராக்டிஸ் மெட்ராஸ் ஹைஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணேன் சிவில் சைடில். ஓகே. அதன் பிறகு மத்திய அரசுக்கு வழக்கறிஞராக மாநில அரசுக்கு வழக்கறிஞராக லீகல் அட்வைஸராக இருந்த மெட்ரோ வழக்கு. அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜியாக பதவி வந்துச்சு. ஹைகோர்ட் ஜட்ஜியாக பதவி வந்த பிறகு தான் அதன் பிறகு கல்கட்டாக்கு மாற்றிட்டாங்க. இப்போ கல்கட்டா ஹைகோர்ட் ஜட்ஜியாக இருக்கேன். நீதித்துறையில் ஊழல் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஊழல் ஒழிப்பு செயலர் செஞ்சுட்டு ஆன்டி கரப்ஷன் டைரி பார்த்துட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன். என் கட்சி அது எலெக்ஷன் கமிஷன் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். ஓகே. கடந்த 4-5 எலெக்ஷனில் கூட நாங்கள் ஃபெல்லஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த அரசியல் கட்சி மாநில அளவில் இருக்குதா மத்திய அரசு இந்தியா? என்னுடைய இது பார்ட்டி நேஷனல் லெவலில் இருக்குது. நேஷனல் பார்ட்டி. நாங்கள் பாம்பேயில் கண்டஸ்ட் பண்ணிக்கிறோம், யூபியில் கண்டஸ்ட் பண்ணிக்கிறோம், பீகாரில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறோம், பாண்டிச்சேரியில் கண்டஸ்ட் பண்ணிக்கிறோம், தெலுங்கானாவில் கண்டஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆந்திராவில் கண்டஸ்ட் பண்ணிக்கிறோம், தமிழ்நாட்டில் கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்க ஐயா, உங்களோட பேரை என்ன சொல்லி உங்களை அழைப்பாங்க? நீங்கள் என்ன உங்களை மக்களுக்கு என்ன பேர் வச்சு உங்களை அங்கீகாரம் பண்ணுறாங்க? ஜஸ்டிஸ் கர்ணன். இப்போ நீங்கள் உங்களோட அரசியல் நோக்கம் என்ன நிலையில் செயல்படுத்தலான்னு? அரசியல் நோக்கம் லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பித்தேன். ஓகேங்க. பெண்களுக்கு பாதுகாப்புக்காக தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். ஓகே. ஜாதி வெறியை ஒழிக்கணும், மத வெறியை ஒழிக்கணும் தான் நான் கட்சி ஆரம்பித்தேன். ஓகே. இப்போ என்னுடைய கட்சி லஞ்ச ஒழிப்பு செயலாக்கம். லஞ்ச ஒழிப்பு செயலாக்கம். ஆங்கில ஆட்சி ஆன்டி கரப்ஷன் டைரி பார்ட்டி. ஓகே ஐயா. என்னுடைய பார்ட்டி ரிஜிஸ்டர்ட் வித் சீஃப் எலெக்ஷன் கமிஷன். ஆமாங்க ஐயா. அதன் பிறகு நாங்கள் எலெக்ஷனில் கூட கண்டஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமாங்க ஐயா. குறிப்பாக நான் நீதித்துறையில் இருக்கிற லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக தான் நான் அந்த கட்சி ஆரம்பித்தேன். இப்போது நீதித்துறையை மட்டும்தான் லஞ்சம் வாங்குறாங்களா? மற்ற துறை எல்லா துறையிலும் வாங்குறாங்க. ஆமாம். நீதித்துறையில் வாங்குறதை கட்டுப்படுத்திட்டு மற்ற துறையில் வாங்க மாட்டாங்க. ஓகே. அதனால தான் நீதித்துறையில் முதல்ல. அதுக்கு நம்ம என்னென்ன வகையில் நீங்கள் அதை கட்டுப்படுத்த செயல்பாட்டில் கொண்டு வர? நிறைய எழுதியிருக்கேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எழுதிக்கிறேன், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எழுதிக்கிறேன், யூனியன் லா மினிஸ்டருக்கு எழுதியிருக்கேன், யூனியன் ஹோம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கிறேன். இது மாதிரி லஞ்ச நீதித்துறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு குறிப்பாக சுப்ரீம் கோர்ட்டில் லஞ்சம் இருக்குது, ஹைகோர்ட்டில் லஞ்சம் இருக்குது நான் எழுதியிருக்கிறேன். நான் 21/2/2017 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருந்தேன். ஜட்ஜஸ்லாம் ரொம்ப கோடிக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க, வெளிநாட்டில் போய் படுக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் என்னோட கம்ப்ளைண்ட் என்கொயரி பண்ண சொல்லி ரெஃபர் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட்டை என்கொயரி பண்ணது போல கண்டெம்ப்ட் போட்டு எப்படி ஜட்ஜி மேலே கம்ப்ளைண்ட் எழுதாங்க, கண்டெம்ப்ட் போட்டு என்னை ஜெயிலில் கூட 6 மாதம் போட்டாங்க. இப்போது ஒரு நீதிபதியாக நீங்கள் இருக்கும்போதே நீங்கள் உங்களோட நீதித்துறையில் நடக்கிற தவறை வெளி சொல்ல முடியல. நீதிபதிங்க கற்பழிச்சு தான் சொல்லியிருக்கீங்க. நீதிபதி எந்தெந்த பெண்ணை கற்பழிச்சாலும் சொல்லியிருக்கிறேன். எந்தெந்த நீதிபதி எத்தனை கோடி லஞ்சம் வாங்கிக்கிறான்னு சொல்லிக்கிறேன். எந்தெந்த நீதிபதிங்க பணத்தை அவ்வளோ வெளிநாட்டில் பதிவு வைக்கிறாங்க சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ சொல்லியும் தெரிஞ்சும் இது ஏன் ஒரு அந்த தவறை கண்டிக்கிறதுக்கு யாரோட அனுமதி வேணும்? இது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசலாம் நீதித்துறை பற்றி, வேற யாரும் பேச முடியாது. பார்லிமெண்ட்ல கூட பேசலாம். இப்போ கவர்னர், ஜனாதிபதி பேச முடியாது. சென்ட்ரல் மினிஸ்டரோ, ஸ்டேட் மினிஸ்டரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, எந்த அரசியல் தலைவரும் பேச முடியாது. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பேசலாம். பார்லிமெண்ட்ல வேணா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ அந்த பிரைம் மினிஸ்டர் இதை பற்றி கவனம் செலுத்தாமல் இருக்காங்களா, இல்லை தெரிஞ்சும் கம்முன்னு இருக்காங்களா? கம்ப்ளைண்ட் போன உடனே பிரைவேட் கேஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ரெஃபர் பண்ணாங்க என்கொயரி பண்ணுறது. அவர் என்ன பண்ணாரு, கண்டெம்ப்ட் இன்ஸ்டேட் பண்ணிட்டார் 7 ஜட்ஜஸ். இப்போது இந்த மாதிரி தவறு நடக்கிறத நீங்கள் வெளிப்படையாக சொல்லியும் அரசு துறையில் இந்த நடவடிக்கை எடுக்கிற முறை காலதாமதமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்?
காரணம்னாக்கா நீதிபதிங்க தான் நீதிபதி மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரல. அதனால் அவங்க வந்து அந்த குற்றத்திலிருந்து வெளிப்படணும்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ நீதிபதிக்கு தவறு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அர்த்தமா? அதான் நான் வெளிப்படுறேன். தவறு பண்ணால் யாரும் கேட்கக்கூடாதுன்னு அர்த்தமா? இதை எந்த வகையில் அவங்க பார்க்குறாங்க? நீங்கள் எந்த வகையில் அவங்கள வந்து தண்டனை வாங்கி தரத்துக்கு முயற்சி செய்கிறேன்? எதுக்குறேன் நீதித்துறை லஞ்சத்தை எதுக்குறேன். நீதிபதி கூட பெண்களை வந்து கற்பழிச்சிருக்கிறாங்க, அதை மட்டும் சுட்டி காட்டிக்கிறேன், ஆதாரத்தோட சுட்டி காட்டிக்கிறேன். இதை வந்து மக்கள் எல்லாரும் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்காங்களா? மக்கள் கேட்கக்கூடிய நிலையில் இருக்காங்களா? தெரியும், ஆனால் யாரும் பயப்படுவாங்க நீதிபதி பற்றி பேச. இப்போ நீதிபதியாகி நீங்கள் கேள்வி கேட்டே அவங்க பதில் சொல்ல மாட்டுறாங்க, உங்களையே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களையே ஜெயிலில் போடுறாங்க. அப்போ மக்கள் மட்டும் கேட்டு அதை எப்படி அதை மக்கள் வந்து இது பேச மாட்டாங்க. அவங்க மேலே கட்ட விட்டு எதை போட்டு மிரட்டி உள்ளே போட்டுருவோன்னு சொல்லி. ஆமாம் நீதித்துறையுடைய அதிகாரத்தை கவலைப்பட்டோம். துஷ்பிரயோகம் பண்ணாங்க. அப்போது சாதாரண பாமர மக்கள் வந்து கேட்கக்கூடிய அதிகாரத்தை, வாக்கு அதிகாரத்தை விற்றதால இந்த தவறு நடக்குதா? ஆமாம், மக்கள் வந்து கோர்ட்டுக்கு வராங்க, அது லஞ்சம் வாங்கி கொடுக்கறதுக்கு புரோக்கர் இருக்கிறாங்க, அவங்க மூலயமா லஞ்சம் வாங்கி கொடுத்து நீதிபதி கொடுத்து இதை வாங்கிடுவாங்க, ஆர்டர் அவங்களுக்கு தவறு வாங்கிடுவாங்க, தீர்ப்பு வாங்கிடுறாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு தீர்ப்பும் லஞ்சம் பெற்று தான் அந்த மாதிரி தவறான தீர்ப்பு இப்போ எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆமாம், இல்லை ஏன்னா கோர்ட்டை பற்றி பேசினா கண்டெம்ப்ட்னு சொல்லுவாங்க. ஆமாம், என் மேலெலாம் கண்டெம்ப்ட் போட முடியாது. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டு என் மேலே கண்டெம்ப்ட் போட மாட்டான், ஹைகோர்ட்டு கண்டெம்ப்ட் போட மாட்டான். நான் எப்போ போடுவான்னு தான் இருக்கிறேன். என் மேலே சுப்ரீம் கோர்ட்டு கண்டெம்ப்ட் போட்டு நோட்டீஸ் சொன்னால் மின்னல் வேகத்தில் போயிடுவோம் சுப்ரீம் கோர்ட்டு. கண்டிப்பாக அதே மாதிரி ஹைகோர்ட்டு என் மேலே வந்து கண்டெம்ப்ட் போட்டு இந்த நோட்டீஸ் கொடுத்தா மின்னல் வேகத்தில் போயிடுவான். என்னை கண்டா சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதியெல்லாம் நடுங்குறாங்க. அப்போ வந்து நீதி வந்து எங்கே வந்து தங்கி நிற்குது? நீதி வந்து இது வந்து உங்ககிட்ட நிற்கிற மாதிரி எனக்கு தோணுதா? நான் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை வந்து யார் எதை கையாளுறாங்க? நீதித்துறை வந்து கையாள வந்து பணம், பெண்கள், பிராஞ்சி, வெளிநாட்டு பிராஞ்சி. ஓகே, இதனால நீதித்துறை ஃபங்க்ஷன் ஆகுது ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் லிக்கர், ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் விமன் செக்ஸ் ஒர்க்கர்ஸ், ஓகே, ஆன் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் மணி. அப்போது இது வந்து இதனால் வந்து நீதித்துறை வந்து தவறான வகையில் தானே போகுது. நீங்கள் எழுதியிருக்கீங்க. இந்த தவறு வந்து எல்லாருக்கும் தெரிந்து கம்முனுக்குறாங்களா, தெரியாத போல கண்ணு காணாமல் போயினுக்கிறாங்க? அப்போ கோர்ட்டோட மதிப்பு எந்த அளவுக்கு பின்தங்கிய நிலையில் போகுது? பொதுமக்கள் மத்திய நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை குறைஞ்சிருச்சு, மதிக்கவில்லை பொதுமக்கள். அப்போ பொதுமக்கள் நீதிமன்றத்துக்கு வருவதை தவிர்க்கலாமா, இல்லை வந்து ஏற்றுக்கலாம்? நீதிமன்றத்துக்கு வரதை தவிர்த்து கொள்ளணும்னு நான் எத்தனை ஆடியோ சொல்லிக்கிறேன், வீடியோ அவங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்களை அவங்களுக்கு நீதியை வந்து பண்ணுறது. அவங்க வந்து இங்கே அவங்களுக்கு வந்து எப்படி கணக்கில் போயிடுவாங்க, இங்கே கேஸ் ஆடுறாங்க. அப்போது இந்த பொருளாதாரம் பாதிக்குது, குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் பாதிக்குது. இங்கே நீதி சரியாக கிடைக்கிறது கிடையாது. அதான் பணம் கொடுத்தா நீதி கிடைக்கும். அப்போ அப்படி ஒரு நிலையை வந்து எல்லாரும் எதிர்கொள்ளது வந்து நல்லதா? அதான் அது இந்தியாவுக்கே ரொம்ப அவமானம் இல்லை? அவமானம், இந்தியாவுக்கு அவமானம், இந்திய நீதித்துறைக்கு அவமானம், இந்திய நிர்வாகத்துக்கு அவமானம். ஒரு நாட்டில் இந்த மாதிரி ஒரு நீதியை வந்து தவறான வகையில் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே. டெல்லியில் ஒரு லாரி பணம் எடுத்தாங்கல்ல ஒரு ஜட்ஜி வீட்டில். அப்போ அவ்வளோ பணம் அவங்களுக்கு போகிறதுனா அவங்க அதே மாதிரி எல்லா ஜட்ஜி வீட்லேயும் இருக்குது, என் வீட்டை தவிர. சரி, வேணா உங்கள் வீட்டில் சோதனை பண்ணலாமா? எப்போ நான் போடுவேன், வந்து போட்டு போயிட்டாங்க, மறுபடியும் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறீங்க. 20 வந்தானுங்க, 4ஆம் தேதி என்ன வந்தானுங்க, 4/12/2020 வந்தானுங்க என் வீட்டுக்கு. ஓகே, ஒரு 3 டீம் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணாங்க. சரி, ஒன்று சாப்பிட்ற பாத்திரம் இருக்குது, துணிமணி இருக்குது, அவ்வளோதான். வந்தவங்கள பார்த்துட்டு நல்லபடியாக பேசிட்டு போயிருக்காங்க. அந்த போலீஸார்கள்லாம் என் மேலே கோவம் ஆயிடுச்சு. ஜட்ஜி வீட்டில் எடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையா. என் வீட்டில் பணங்கள் எடுத்து போயிடலான்னு பார்த்தாங்க, நாங்கள் பணங்கள் அந்த. அப்போ மற்ற இடத்துல வந்து சோதனை ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. மற்ற இடத்துல சோதனை பண்ணால் சந்தோஷமாக போவாங்க அவங்க. ஒரு வீட்டில் நாங்கள் காணும், ஒன்று காணும், பணம் காணும்னு ஆள் இல்லை, எடுத்து போயிடலான்னு பார்த்தா எங்கள் வீடு நுங்குபாட்டை வந்து சர்ச் பண்ணாங்க. ஓகே, ஆவடியில் இருக்கிற பணம் இல்லை. என்ன நீதிபதியமா என்ன சம்பாதிச்சாங்க, லஞ்சம் வாங்க. எங்க ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர் காமராஜரோட பீரோலையும்
எனக்கு காமராஜை பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும், அண்ணாவை பிடிக்கும். ராஜகோபால் அந்த கொள்கையை நீங்களும் வந்து கடைப்பிடிக்கிற மாதிரி, பிடிக்கும். அந்த கொள்கையை நீங்களும் கடைப்பிடிக்கிற மாதிரி தான் உங்களோட நிர்வாகம் இருக்குது, காமராஜர் உங்களோட செயலாக்கம் இருக்குது. எனக்கு பிடிக்கும். ஆ ஆ நேர்மையான ஆளு கண்டா பிடிக்கும். எத்தனை நீதிபதிகள் பெண்களை கற்பழிச்சுக்கிறாங்க, நான் ஆதாரத்தோட முதல்ல எத்தனை ஆடியோ வீடியோ அனுப்பிடுவேன். ஆமாங்கய்யா. இப்போ கூட சொல்லட்டுமா வேணாமா? இது மக்கள் அனைவரும் பார்ப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி சொல்லத்தை வந்து சிலர் ஏற்றுக்குவாங்க, சிலர் ஏற்றுக்க மாட்டாங்க. சிலர் வந்து நான் வந்து இது நாகரிகமாக சொல்கிறேன். நாகரிகமாக சொல்லுங்கள். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதி அந்த சதாசிவம் ஓகே. 6 பொண்ணுகளை கற்பழிச்சிருந்தாரு. சரிங்க ஐயா. இன்னும் நிறைய அடிச்சுக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 4 கணக்கு ரெடியாக எனக்கு. சரி, உங்கள் கணக்கில் 4 பேரை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆமாம். ம். இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி அல்கா ராணி ஒருத்தங்க கற்பழிச்சிட்டான். ம். இவன் அவனும் தலைமை நீதிபதியாக இருந்தான். ம். பேர் சொல்கிறான் அவன் ஞாபகப்படுத்தி. ஓகே. ஹைகோர்ட் ஜட்ஜில் டி முருகேசன் ஒருத்தன் தான். ம். அவன் 2 பெண்ணுங்களை கற்பழிச்சிட்டான். ம். பெண்கள் பேர் வேணாம், வேணாம். நம்ம சகோதரிகள். ம். ஸோ இந்த மாதிரி தவறான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் தவறுன்னு ஏன் உணர முடியல? ஆமாம், அவங்க உணர்வு. அதான் இது நீதி அரசு இல்லை, அவங்க. ம். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜி கே சாமிதாரம் 3 பெண்களை கற்பழிச்சுக்கிறான். ம். ஹைகோர்ட் ஜட்ஜி எஸ் மணிக்குமார் 2 பெண்களை கற்பழிச்சு. இந்த மாதிரி நிலையில் அவங்க தூண்டப்படுறாங்களா? அவங்களுக்கு வந்து என் மேலே நடவடிக்கை எடுத்து சொல்லுங்கள். இப்போது நான் வந்து பொதுவாக அவங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி தவறான நிலைக்கு அவங்க தூண்டப்படுறாங்களா, தள்ளப்படுறாங்களா, அவங்கள ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களா? இல்லை, இவன் தள்ளுறான். யார் தள்ளுறது? யாரும் தள்ள. இவனை நீதிபதிகளை யாரும் தள்ளப்படல. சரி. இவன் பெண்களை கீழே தள்ளுறான், கீழே மடக்கி போடுறாங்க. கற்பழிக்கிறாங்க. பலவந்தமாக கற்பழிக்கிறான் பண்ணுறாங்க. நீதிபதி கிழப்பாசனம் நம்பி யார் போறா? ம். எல்லாம் விரும்பி போறாங்களா? விரும்பி போகிறது இல்லைங்க. நீதிபதியுடைய பவர் தவறாக பயன்படுத்தி பெண்களை கற்பழிச்சாங்க. அதான் நான் சொல்றேன். ஸோ நீதி அரசர் என்ற வார்த்தையை வந்து மக்கள் மிகுதியாக பேசப்படும் போது, அந்த நீதி அரசர் இந்த மாதிரி அரசு துறையில் வேலை செய்தும் அரசராக அவரை மனதில் கருதி கொண்டு இவர்களை அடிமையாக அவர்களை தவறாக துஷ்பிரதம் பண்ணுறாங்க. சொல்ல முடியாது. போலீஸ் ஆஃபீஸர் சொன்னா அவரு செல்ட் அடிக்குதாரு. ஆமாம் நீதிபதி. ஆமாம். அங்கே வந்து அதிகாரத்தை அப்போ எல்லா சுப்ரீம் பவரையும் நம்மக்கிட்ட இருக்கின்ற அதிகாரத்தில் தவறான முறையில் ஒரு ஜட்ஜி இருக்கிறான். அவன் 2 பெண்களை கற்பழிச்சான். ஒரு பொண்ணுக்கு குழந்தைய பிறந்துச்சு. அப்புறம் துரசாமின்னு ஒரு ஜட்ஜி இருக்கிறான். அவன் ஒரு பொண்ணை கற்பழிச்சான். இவங்களாம் எந்தெந்த மாநிலத்தை எந்தெந்த நீதிமன்றத்தில் பணி செய்கிறாங்க? ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அதாவது கல்யாண சுந்தர்னு ஒரு ஜட்ஜி இருக்கிறான். அவன் ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறான். இது தமிழ் ஒருத்தர் அவங்க ஒரு பொண்ணை கற்பழிச்சுக்கிறான். இந்த கற்பழிக்கப்பட்டவங்க ஏன் இதை வந்து வெளிப்படையாக கஸ்டோடியல் ரேப். ஸோ அவர்களை தவறு செய்துட்டு வேலை விட்டு போகணும். வேலை விட்டு போனால் என்ன ஆகுது? வாழ்வாதாரம் பாதிக்கும். குடும்பத்துக்கு தெரிஞ்சாலும் அசிங்கம். இந்த மாதிரி எவ்வளோ பேர் வந்து அவங்களோட மனசை வந்து ஒரு ஜட்ஜி ஒரு இது லேடியோட புடையை கிழிச்சுக்கிறான். ஈத்து அது கற்பழிக்கிறதுக்கு ஈத்து வேகத்தில் அது பிச்சுட்டு ஓடுது. அது வேகத்தில் புடையை கிழிஞ்சு போச்சு. அதான் என்ன அது கோர்ட்டா என்ன கூலி உயிர் இடமா அது ஹைகோர்ட்டில். அதே மாதிரி எம்இ முரளிதரன் 2 பொண்ணை கற்பழிச்சுக்கிறான். மணிக்குமார் நாகமுத்து 2 பொண்ணை கற்பழிச்சுக்கிறான். இப்போ